ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம த ப்ரொஃபவுண்ட் மிரர் இம்மார்டல் கிளான் மன்வாவோட எபிசோட் 11ல இருந்து 14 வரைக்கும் தான். சோ லேட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாமா? போன எபிசோட்ல மாப்பிள்ளை சியாங் பிங் செம்ம கெத்தா கிளம்புனா பாத்தீங்களா? இப்போ லீ குடும்பத்தோட மாளிகையில நம்ம மூணாவது தம்பி சியாங் பிங்குக்கும் அந்த டியான் குடும்பத்து பொண்ணு ஜியேக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்குது கைஸ். வீடு முழுக்க சிவப்பு நிற விளக்குகள், எங்க பார்த்தாலும் தடபுடலான சாப்பாடுன்னு ஊரே வியந்து பாக்குற அளவுக்கு லீ முட்டியாங் ஒரு மாசான கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. இங்க ஒரு முக்கியமான இமோஷனல் கனெக்ட் இருக்கு கைஸ். போன எபிசோட்ல சியாங் பிங் அந்த அனாதை பையன் ஷெங் கிட்ட என் கல்யாணத்துக்கு வயிறார சாப்பிடுன்னு சொன்னான்ல, அதே மாதிரி அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போறான். ஒரு பக்கம் வம்சத்துக்காக கொலை செஞ்ச ரூத்லெஸ் க்ரூம், இன்னொரு பக்கம் அண்ணன் செத்தது தெரியாம அந்த கொலைக்காரங்கிட்டயே அடைக்கலமான அப்பாவி பையன். நினைச்சு பார்க்கும்போதே செம்ம த்ரில்லிங்கா இருக்குல்ல கைஸ்? கல்யாணம் முடிஞ்சு கதை அப்படியே சில மாசங்கள் முன்னோக்கி போகுது கைஸ். இப்போ சீன் நேரா நம்ம ஹீரோ, அதாவது அந்த மாய கண்ணாடியோட POV பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மாறுது. அந்த கண்ணாடி தனக்குள்ளே பேசிக்குது. அந்த நிலவு பார்க்கும் ஏரி பகுதியிலிருந்து டோன்யா எடுத்துட்டு வந்த அந்த பச்சை கல்லோட பவரை நான் இப்போ முழுசா உறிஞ்சிட்டேன். இதனால எனக்கு புதுசா ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. இப்போ என்னால ஒரு மாய உருவமா மாறி அவங்க மனசுக்குள்ள போய் டைரக்டா பேச முடியும். இந்த கல்யாண டைம்ல நான் சியாங் பிங்க்கு நேர்ல போய் ஒரு வாழ்த்து சொல்லலாமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா யோசிக்குது. ஆனா அடுத்த செகண்டே அதோட மைண்ட் மாறுது கைஸ். வேணாம், அது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஏன்னா கொஞ்ச நேரமா நம்ம ஊர் ரோட்டுக்கு மேல வானத்துல ஏகப்பட்ட ஹை லெவல் தவசிகள் பறந்து போயிட்டு இருக்காங்க. என்னை யாரோ மேல இருந்து கண்காணிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உசுறு ரொம்ப முக்கியம் பாஸ், நான் எந்த மேஜிக்கும் பண்ணாம சைலண்டாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு செம உஷாராகிடுது. கண்ணாடி தொடர்ந்து அதோட நிலைமைய பத்தி யோசிக்குது கைஸ். இந்த லீ குடும்பம் என்ன ஒரு அழியா தேவன் ரேஞ்சுக்கு நினைச்சு பயபக்தியா கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில என் லிமிட் என்னன்னு எனக்கு தானே தெரியும். என்னோட பேஸ் லெவல் வெறும் கிளீமிங் தான். என்னோட மேக்சிமம் கெப்பாசிட்டியே 4வது லெவலான ஷின் யுவான் வரைக்கும் தான். நான் ஒன்னும் பெரிய கடவுள் இல்ல. இப்போதைக்கு என் பவரை வச்சு இந்த லீ குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை எல்லாம் ஒரு டெய்லி மெகா சீரியல் மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு ரொம்ப ஜாலியா நினைக்குது நம்ம MC. இப்படி ஜாலியா ஊரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கண்ணாடிக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான ஷாக் கைஸ். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற குலு ரோட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் மூட்டை முடிச்சுகளோட பஞ்சத்துல அடிபட்டவங்க மாதிரி அடிச்சு புடிச்சு ஊருக்குள்ள வராங்க. கண்ணாடிக்கு ஒண்ணுமே புரியல. ஊர்ல இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்கு, நதியிலையும் விவசாயம் பண்ற அளவுக்கு தண்ணி இருக்கு, அறுவடையும் நல்லாதான் நடந்திருக்கு. அப்புறம் எங்க இருந்து இவ்வளவு அகதிகள் ஊருக்குள்ள வராங்க அப்படின்னு குழம்புது. அதாவது கைஸ், இயற்கை ரொம்ப நல்லா இருந்தும் மக்கள் இப்படி அகதிகளா ஓடி வராங்கன்னா பக்கத்து ஊர்கள்ல ஏதோ ஒரு பெரிய போர் நடந்திருக்கணும், இல்லைன்னா டெமானிக் பீஸ்ட்ஸ், அதாவது அரக்க மிருகங்கள் ஏதோ பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கணும். ஊர் எல்லையில ஆயிரக்கணக்கான அகதிகள் கூட்டம் நிக்குது கைஸ். இந்த நேரத்துல நம்ம வம்சத் தலைவர் முட்டியான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம இளகிய மனசுக்காரன் மூத்த அண்ணன் சங்கு ஒரு லீடர் மாதிரி பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஊர் பெரியவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லைய நோக்கி போறான். சங்கு முன்னாடி போய், உங்களுக்குள்ள யாராவது லீடர் இருக்கீங்களா? நீங்க எங்கிருந்து வரீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த அகதிகளோட பிரதிநிதி ஒருத்த முன்னாடி நெஞ்ச உழுக்கிற ஒரு சோக கதைய சொல்றாங்க ஐஸ். ஐயா, தெற்கு ராஜ்யமான ராஜ்யம் எங்க நாடான கிங்சியா மேல திடீர்னு போர் தொடுத்துட்டாங்க. அந்த போர்ல தப்பிச்சு உயிர் பிழைச்சு வந்தவங்க தான் நாங்க. வரும் வழியில காட்டு மிருகங்கள் அடிச்சு எங்க கூட்டத்துல இருந்த நிறைய வயசானவங்களும் குழந்தைங்களும் செத்துட்டாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு புகலிடம் கொடுங்க அப்படின்னு கண்ணீரோட கெஞ்சுறான். அவங்க நிலைமைய பார்த்து பாவப்பட்ட மற்ற ஊர் தலைவர்களும் நம்ம சங்குவும், கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் விவசாயம் பண்ண நிலமும் தானியமும் தர்றோம் அப்படின்னு உதவி செய்ய முன்வர்றாங்க. சங்குவோட இந்த அதீத நல்லத்தனம் எந்த மாதிரி ஆட்களையெல்லாம் ஊருக்குள்ள விட்டுருக்குங்கிறது அவனுக்கு இன்னும் தெரியல கைஸ். இப்போ சீன் மறுபடியும் நம்ம கண்ணாடியோட மைண்ட் வாய்ஸ்க்கு மாறுது கைஸ்.
கண்ணாடி ரொம்ப சந்தோஷமா நினைக்குது. சரி, சங்கு ஊர்ல வந்திருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு வரட்டும். அவனோட பொண்டாட்டி இப்போ மாசமா இருக்கால்ல, பிறக்க போற அந்த புது குழந்தைக்கு இந்த புல் வெட்டுக்கிளி பொம்மைய பரிசா கொடுப்போம் அப்படின்னு ஒரு செம கியூட்டான பிளான் பண்ணுது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல கைஸ். டக்குன்னு அந்த அகதிகள் கூட்டத்துல இருந்த ஒருத்தனை பார்த்து கண்ணாடி அப்படியே உறைஞ்சு போகுது. வாட்? அந்த அகதியோட கண்கள்? இந்த பார்வை எனக்கு ரொம்ப பழக்கமானதா இருக்கே அப்படின்னு கண்ணாடிக்கு ஒரு பயங்கரமான ஷாக். யாரோ ஒரு பழைய ஆளு, இல்லனா ரொம்ப ஆபத்தான ஒருத்தன் அகதிங்கிற போர்வையில இந்த ஊருக்குள்ள ஊடுருவி வந்திருக்காங்க கைஸ். கண்ணாடி இப்படி ஷாக் ஆகி கிடக்கிற அதே நேரத்துல நம்ம சங்கும் அதெல்லாம் தெரியாம அந்த ஆபத்தான அகதிகளுக்கு தங்குறதுக்கு இடமும் நிலமும் கொடுத்து செம பிஸியா உதவி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த அகதிகள் கூட்டத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான் கைஸ். அவனோட கால்ல ஒரு வித்தியாசமான மச்சம் இருக்கு. அத பார்த்த ஒருத்தர், இவன் கால்ல இருக்கிற இந்த மச்சத்தை பார்த்தா இவன் எதிர்காலத்துல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறான் அப்படின்னு ஒரு பெரிய ஃபோர்ஷேடோவிங் கொடுக்கறாரு. அடுத்த செகண்ட் அங்க யாரும் அணுவளவும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது கைஸ். அந்த அகதிகள் கூட்டத்துல சாதாரண ஆள் மாதிரி மறைஞ்சிருந்த ஒரு மர்மமான பையன் திடீர்னு பாய்ந்து வந்து நம்ம சங்குவ கொடூரமான முறையில கொன்னிடுறான். அங்க இருந்த எல்லாருக்கும் செம்ம ஷாக் கைஸ். கூட இருந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் அந்த அதிர்ச்சியில அப்படியே அலறி துடிச்சு அழுகிறாரு. அட பாவி, கண் முன்னாடியே எந்த காரணமும் இல்லாம சங்குவ கொன்னுட்டியேடா. நிறமாத கர்ப்பிணியா இருக்கிற அவனோட பொண்டாட்டி பிங்கர் கிட்ட நான் என்னன்னு போய் சொல்லுவேன்? குடும்ப தலைவர் முட்டியான் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? சியாங்பிங், உன்னோட கல்யாண வீடு இப்படி ஒரே நாள்ல எழவு வீடா மாறிடுச்சேடா அப்படின்னு கதறி அழுவுறார் கைஸ். ஞாபகம் இருக்கா கைஸ்? போன சீன்ல தான் அப்பா முட்டியான் ரொம்ப தீர்க்கமா சொன்னாரு, தலைவன் இலகிய மனசுக்காரனா இருந்தா குடும்பம் மொத்தமா அழிஞ்சிடும்னு. அவர் சொன்னபடியே சங்குவோட அந்த அளவுக்கு அதிகமான நல்ல குணம் அவனோட உயிரையே இப்ப பறிச்சிடுச்சு கைஸ். இப்ப பாத்தீங்களா அந்த கசப்பான உண்மை எப்படி பழிச்சிருச்சுன்னு? இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிற நம்ம மாய கண்ணாடி செம்ம ஃபீலிங்ஸ்ல தனக்குள்ளே புலம்புது கைஸ். சங்கு செத்த இடம் எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால என்னோட பவரை வச்சு அங்க எந்த மேஜிக்கும் பண்ணி அவனை காப்பாத்த முடியல. கண் முன்னாடியே என் வம்சத்து பையன் சாகிறத வெறும் வேடிக்கை பாக்குற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுது. பொதுவாக இந்த வம்சத்துல ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆன்மா விதை கண்ணாடிக்கு திரும்ப வந்து அதோட பவரை பயங்கரமா பூஸ்ட் பண்ணும் கைஸ். ஆனா நம்ம சங்கு பெருசா எந்த ஒரு மூச்சு பயிற்சியோ கல்டிவேஷனோ பண்ணி பவரை ஏத்தாததால அவனோட ஆன்மால இருந்து கண்ணாடிக்கு எந்த பெரிய எனர்ஜியும் கிடைக்கல. சீன் நேரா லீ குடும்பத்துக்கு மாறுது கைஸ். அண்ணனை காணோன்னு பதறி அடிச்சு தேடி போன டோன்யாவும் சியாங்பிங்கும் சங்கு ரத்த வெள்ளத்துல பிணமா கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் இந்த வம்சத்தோட மொத்த எதிர்காலத்தையும் கணிக்கிற மாதிரி ஒரு கொடூரமான மாஸ் டயலாக் சொல்றாரு கைஸ். அதை கேட்டா உங்களுக்கே உடம்பெல்லாம் சிலிர்த்திரும். கூட்டத்தை இவ்வளவு நாளா ரொம்ப அமைதியா சாதுவா வழி நடத்தின அந்த மான், அதாவது சங்கு, இப்போ செத்து போச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி பசியோட பதுங்கி இருந்த 3 ஓநாய்கள் இப்ப கண் முழிச்சிருச்சு. அதுல மூட்டவன் டோன்யா செம்ம தந்திரக்காரன். மத்த 2 பேரும் ஈவு இறக்கமே இல்லாத கொடூரமானவங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்திருந்து பாருங்க, இந்த லீ குடும்பம் உலகத்தையே என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு. சங்குவோட இந்த துரதிர்ஷ்டவசமான மரணத்துக்கு பிறகு முட்டியான் குடும்பமே பயங்கரமான கவலையிலையும் அதிர்ச்சியிலையும் மூழ்கிருக்கு கைஸ். ஆனா அவங்க அப்படியே சோர்ந்து உட்கார்ல. நிச்சயமா இது அந்த பழைய யுவான் வம்சத்தோட மிச்ச சொச்சம் யாரோ பிளான் பண்ணி செஞ்ச வேலைதான் அப்படின்னு 2வது தம்பி டோன்யா உறுதியா நம்புறான். இனிமேர் அமைதியா இருந்தா வேலைக்காகாதுன்னு ஊர்ல இருக்கிற எல்லா அகதிகளையும் தங்களோட முழு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரவும் நிலைமைய சமாளிக்கவும் முட்டியான் குடும்பம் இப்போ அதிரடியா களம் இறங்குது கைஸ். இன்னொரு பக்கம் சங்குவோட மனைவி பிங்கர் இந்த துக்கத்தை தாங்க முடியாம அதிர்ச்சியிலே அப்படியே உறைஞ்சு போய் கிடக்குறாங்க. இப்போ சீன் அப்படியே அந்த அகதிகள் முகாம்ல இருக்கிற அந்த பையன் பக்கம் திரும்புது கைஸ். அவன் அங்க இருக்கிற ஒரு பழைய கல்லறைக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அங்கே அவன் கூட ஒரு முதியவரும் இருக்காரு. கைஸ், இங்கதான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது. அந்த பையன் சாதாரண ஆள் கிடையாது. 22 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பத் தலைவர் முட்டியானால ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்ட யுவான் குடும்பத்தோட யங் மாஸ்டர் தான் இவன். அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்னு அவன் பேச ஆரம்பிக்கிறான் கைஸ். இந்த 22 வருஷமா நான் வெறும் பழி வாங்குற வெறியோட மட்டும்தான் வாழ்ந்தேன். இப்போ சங்குவ கொன்னதுதான் என்னோட முதல் வெற்றி. அவன் பேசும்போதே அவனோட கண்கள்ல வெறி தெரியுது கைஸ்.
அவன் வெறும் அகதி இல்ல, ஒரு கொடூரமான ரிவெஞ்ச் மிஷீனா மாறி இருக்கான்றது இப்போ நமக்கு தெளிவா புரியுது. அங்க நிக்கிற அந்த முதியவர் யாருன்னு பார்த்தா பழைய யுவான் குடிமத்துல வேலை செஞ்ச ஒரு விசுவாசி காய்ஸ். அந்த பையனோட கால்ல இருக்கிற 3 மச்சத்தை, பர்த் மார்க்ஸ் பார்த்த உடனே இவன் தான் தப்பிச்சு போன தங்களோட யங் மாஸ்டர்னு அந்த முதியவர் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இங்கதான் கைஸ் ஒரு மாஸ் பிளாட் ட்விஸ்ட் நடக்குது. இந்த ரகசியம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த முதியவரை கொன்னுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறான். ஆனா அந்த முதியவர் கொஞ்சம் கூட பதட்டப்படாம, எஜமானர் மகன், அவசரப்படாதீங்க, உங்க அம்மாவோட முகத்தை நான் வரைஞ்சு தரேன், வேணும்னா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. தான் தாய் மேல இருக்கிற பாசம் அந்த கொடூரமான பையனை அப்படியே மெல்ட் ஆக்குது கைஸ். ஒரு பக்கம் நெஞ்சுக்குள்ள எரியற பழிவாங்கல் வெறி, இன்னொரு பக்கம் அம்மாவோட முகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணுங்கிற ஆசை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல அந்த பையன் பயங்கரமா தவிக்கிறான் கைஸ். கடைசியில அம்மாவோட முகத்தை வரைஞ்சு பாக்குறதுன்னு ஒரு முடிவுக்கு வரான். அந்த முதியவர் தரையில உட்கார்ந்து அவனோட அம்மாவோட முகத்தை வரைஞ்சிட்டு இருக்கார் கைஸ். திடீர்னு வெளியே யாரோ வர்ற சத்தம் கேக்குது. அப்போ அந்த பையன் யோசிக்கிறான், அந்த முதியவர் போட்டு இருக்கிற பீஸ்ட் ஸ்கின் கோட், அதாவது தோலங்கி, எனக்கு ரொம்ப பழக்கமா இருக்கே அப்படின்னு அவன் ஏதோ விபரீதத்தை உணர்ந்து டக்குன்னு உஷாராகிறான் கைஸ். ஆனா அவன் தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுது. யாரோ ஒருத்தன் அந்த ரகசிய இடத்துக்குள்ள அதிரடியா பூந்து வரான் கைஸ். வேற யாரும் இல்ல, நம்ம அங்கிள் சியூ தான் அது. வந்த வேகத்துல அந்த பையனுக்கு எந்த ஒரு சான்ஸும் கொடுக்காம அவனை அந்த ஸ்பாட்லயே போட்டு தள்ளிடுறாரு. கண்ணிமைக்கும் நேரத்துல டெட் ஆன் த ஸ்பாட் கைஸ். அது மட்டும் இல்லாம அவனோட பிணத்தை அப்படியே தூக்கிட்டு நேரா லீ குடும்பத்து மாளிகைக்கு வரா நம்ம அங்கிள் சியூ. அங்கிள் சியூ அந்த பிணத்தை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து லீ குடும்பத்து மாளிகையில நம்ம முட்டியான் முன்னாடி போடுறாரு காய்ஸ். போட்டுட்டு அங்க நின்னு செம்ம கெத்தா ஒரு மாஸ் டயலாக் பேசுறாரு பாருங்க. நேத்து நம்ம சங்குவ கொன்ன அந்த யுவான் வம்சத்து துரோகி இவன்தான். இவனை நான் ஸ்பாட்லயே தீத்து கட்டிட்டேன். டெட் ஆன் த ஸ்பாட். பெணம் இதோ இருக்கு, உங்க ஆளுங்க வச்சு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உடனே டோனியாவும் சியாங் பிங்கும் அங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமாப்பா இவன்தான் அந்த கொலையாளி, அண்ணனோட மரணத்துக்கு பழி வாங்கியாச்சு அப்படின்னு அங்கிள் சியூக்கு ரொம்ப எமோஷனலா நன்றி சொல்றாங்க காய்ஸ். ஆனா அதுக்கு அங்கிள் சியூ சொன்ன பதில் இன்னும் மரண மாஸ் காய்ஸ். எனக்கு உங்க சொத்து மேலேயோ காசு மேலேயோ எந்த ஆசையும் இல்ல. நான் இதை என் பொண்ணு ஹுவாருக்காக பண்ணேன். நீங்க எனக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சா சங்குவோட குழந்தை பிறந்த உடனே அந்த புள்ளைய என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுங்க, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அங்கிருந்து கிளம்புறாரு. அண்ணன் சங்கு இருந்த அந்த பெரிய சோகத்துல உறைஞ்சு போயிருந்த லீ குடும்பத்துக்கு இருட்டுல ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி ஒரு செம்ம குட் நியூஸ் வருது காய்ஸ். சங்குவோட மனைவி பிங்கருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. நம்ம அண்ணன் போனாலும் அவரோட வாரிசு வந்துட்டான்னு தந்தை முட்டியானும் தம்பிகளும் அந்த துக்கத்தை எல்லாம் அப்படியே மறந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க காய்ஸ். வம்சத்தோட அடுத்த தலைமுறை இப்போ அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தை பிறந்த அந்த சந்தோஷமான சூழ்நிலையில முட்டியான் தன் மகன் சியாங் பிங்க கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த கேக்குறாரு காய்ஸ். சியாங் பிங், நம்ம குடும்பத்தோட ரகசிய புத்தகத்துல இருந்து நம்ம வம்சத்தோட அடுத்தடுத்த தலைமுறைகள் எப்படி வாழணும், அவங்களுக்கான விதிமுறைகள் என்னன்னு ரெடி பண்ண சொன்னேனே, அத பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சியாங் பிங்கும் செம்ம மாசா பதில் சொல்றாங்க காய்ஸ். ஆமாம்பா, நான் பல நாள் யோசிச்சு அந்த புத்தகத்திலிருந்து நம்ம லீ குடும்பத்துக்காக 3 முக்கியமான வசனங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த 3 வசனங்கள் என்னென்ன, சங்குவோட மரணத்துக்கு பின்னாடி இந்த 3 ஓநாய்களும் சேர்ந்து இந்த லீ குடும்பத்தை எப்படி ஒரு கொடூரமான வம்சமா மாத்த போறாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல ரொம்ப வெறித்தனமா பார்க்க போறோம் காய்ஸ். இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க காய்ஸ். அப்பதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி உடனே வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.